பிரைஸ் தி லார்ட். வணக்கம் யூடியூப் நேயர்களே. இப்போ நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்னென்று பார்த்தால் சாபம் வரும் என்று ஒரு தலைப்பில் பேச போகிறோம். சாபம் யாருக்கு வரும்? நன்மை செய்தவர்களுக்கு சாபம் வருமா, இல்லை என்றால் தீமை செய்தவர்களுக்கு சாபம் வருமா என்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கள் போகும், கட் பண்ண பாருங்கள். நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை வரும், தீமை செய்கிறவர்களுக்கு பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். அப்போ சாபம், ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கோல்பேட்டில் ஒரு ஆளுக்கு ஒருத்தன் செய்வனை வச்சு கையக்காலை முடக்கிட்டான். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக நடந்த வருஷம். நானும் எங்கள் மாமா போய் ஜோம் பண்ண போயிருந்தோம். கட்டுறது கண்ணால் பார்த்தது, நாங்கள் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தோம். அதே போல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் எங்கெங்கெல்லாம் செய்வனை வச்சு ஏவல் பண்ணி அடிக்கானோ அவனுக்கு சாபம் வரும். கொலை செய்கிறவனை கால்களும் கொலை செய்ய தூண்டவனுக்கு தான் தண்டனை அதிகரிக்கும். அப்போ செய்வனை செய்ய சொல்கிறவனை பார்க்கணும், செய்வனை பார்க்கணும், செய்ய சொல்கிறவனுக்கு தண்டனை ஆக்கினை அதிகரிக்கும். அவன் ஆண்டவரை கும்பிட்டாலும் சரி, இல்லை என்றால் அவன் பேருக்கு சமுதாயம் 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, அவன் தெளிப்பு ஞானசானம் எடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சாபம் வரும். பாவம் சும்மா விடாது. பழிவாங்க எனக்கு நானே பதில் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கல்லின் மேல் மோதாத இந்த கல் எவன் மேல் விழுவும் அவனை நசுக்கி போடுன்னு சொல்லியிருக்காரு. கண்மலையாகிய கர்த்தர் யாரோடு இருக்கிறார்களோ அந்த கண்மலையாகிய அவங்களோட மோதலாம், கர்த்தரோட மோதன மாதிரி அந்த கல் எவன் மேல் விழுவும் அவன் நசுக்கி போடும். எனக்கு யார் இப்படி நாடிய செய்ய சொல்லி ஒதுக்குனானோ அவனும் செய்ய சொன்னவனும் செஞ்சவனுக்கு இருவருக்கு விரோதமாக செபிக்கிறேன். ஏசு நாமத்தில் இந்த கல்லின் மேல் மோத அந்த கல் எவனும் நசிக்கூட ஏசு நாமத்தில் இருதரத்தால் மேலே வந்து நசுக்கி போட முடியாது. ஏசு நாமத்தை நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆமென். இப்பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் புதிய தேவன் அங்கே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். யாருன்னு தெரிஞ்சிருச்சு, செய்ய சொன்னவங்க யாரும் தெரிஞ்சிருச்சு, செஞ்சவங்க யாரும் தெரிஞ்சிருச்சு. சாத்தான் ஆண்டவரும் முகமுகம் பேசுவார், சாத்தான் முகமும் பேசுவான். ஆண்டவர் நான் பார்த்துக்கிறேன் பாரு, சாத்தான் போய் வெட்டியில் குத்திருமா. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். பழிவாங்கனுக்கு நானே பரிசுவனுக்கு ஒருவனும் தப்ப முடியாது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் செய்ய உதிக்க செய்கிற தேவன் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவாக உலகத்தில் எதுவுமே நடக்காது. நடந்த காரியம், நடந்து கொண்டிருக்க காரியம், நடக்க போகிற காரியம். இங்கிலீஷ் சொல்லுவாங்க பிரசிடென்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. வருங்காலியம் நிகழ்காரியம் எல்லாமே அவருக்கு அத்துப்படி. ஏன்னா அவருக்கு முன்பாக எல்லாமே நிர்வாணமாக இருக்கிறது. யாருமே தப்பவே முடியாது. யாரும் என்ன காணிக்க கொடுக்கலாம், என்ன ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருனாலும் பிரசங்கம் பண்ணலாம், என்னன்னாலும் செய்யலாம். ஆனால் படைப்புக்கு விரோதமான பாவச் செயல் எதுவென்றால் அடுத்தவனுக்கு ஏவலை ஏவிட்டு அடித்து முகநாடி திருப்பு. அவன் எவ்வளோ துட்டு செலவழிச்சிருப்பான், எவ்வளோ தடவை மின்சாரத்தை வச்சு பாய்ச்சிருப்பாங்க, எவ்வளோ அலைச்சல். இதெல்லாம் 1000 மடங்கு அவங்களுக்கு வேதனை அதிகரிக்கும். பார்த்தீங்கன்னா உலகத்தில் யார் கரனாலும் நமக்கு விரோதமாக நீட்டப்படலாம். ஏன் கரம் உங்களுக்கு விரோதமாக நீட்டப்படலாம், உங்கள் கரம் எனக்கு விரோதமாக நீட்டப்படலாம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசனையும் படைத்தாலும் சிறந்த சர்வேசனாகிய கர்த்தருடைய கரம் யாருக்கு விரோதமாய் நீட்டப்படக்கூடாது. அந்த கரம் அவர்களுக்கு விரோதமாய் நீட்டப்பட்டால் அவங்கள் அதோ ஐயோ ஆபத்து வருகிறது அவங்களுக்கு. அவங்க தப்பவே முடியாது. கர்த்தருடைய கோபாக்கினைக்கு அவங்க ஆளாவாங்க. கர்த்தருடைய கரம் யாருக்கு விரோதமாக நீட்டப்படக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு விரோதமாக செஞ்சாங்க பரிசுத்த அபிஷேகம் பட்ட சவுலை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பழைய ஏற்பாட்டு சவுலை வந்து இந்த இதில் போய் ஈட்டியில் விழுந்து சாவார். அப்போ உயிர் இழுத்து கிடக்கும்போது ஒருத்தன் வந்து கொன்றுவான். அப்போ தாவியிட்ட சொல்லும்போது தாவி சொல்லும், அபிஷேகம் பண்ணவங்களை கை போட்டு யாரும் நம்மளை கொல்லுங்கம்பாங்க. அதே மாதிரி பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவச் செயல், பரிசுத்த ஆவியானவர் யாரை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்காரோ அவருக்கு விரோதமாக எவன் ஒருவன் பேசுகிறானோ, எவன் ஒருவன் செயல்படுகிறானோ, எவன் ஒருவன் ஏவலை ஏவச் சொல்கிறானோ, எவனோட ஏவலை ஏவிட்டு அடிக்கிறானோ. எனக்கு தெரிஞ்சவன் இந்த சரௌண்டிங்குள்ள ஒரு இடத்துல அவங்க ஐயா செய்வனை வைப்பார். கடைசி அவன் கைகால் விளங்காம தான் செத்தான். எந்த ஊர் நான் பேர் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி செய்வனை செய்கிறவங்களை பூரா எனக்கு 38 வயசு ஆகுது. என்னோட வாழ்க்கையில் அனுபவத்தில் அநேக சாட்சிகள் உண்டு. கைகால் விளங்காமல், கண்ணு தெரியாமல், அவங்க யூரின் போய் மோண்டு பேண்டு அவங்களுக்கு கைகால்லாம் இதாகி அவங்க ரொம்ப சீரழிஞ்சு கஷ்டப்பட்டு கடைசி நரகத்தான் போகணும். இயேசுநாரை கும்பிட்டும் பிரயோஜனம். படைப்புக்கு விரோதமான செயல். தேவன் தேவ சாயலாக மனுஷனை திருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே திருஷ்டித்தார் என்று வேதம் சோதிக்கிறது. அப்போ ஆண்டவர் அவரது சாயலிலே படைத்தால் அவருக்கு நாடி என்ன இப்படி இழுத்துட்டு இருக்கா? இல்லையில. அப்போ அவர் படைப்புக்கு விரோதமான பாவச் செயலை செய்த உங்களுக்கு சாபம் வரும். யார் நீங்கள் ஏவலை ஏவிட்டு அடிக்க சென்று உங்களுக்கு சாபம் வரும். அந்த ஏவலுக்கும் சாபம் வரும். என்னுடைய வாழ்க்கையில் 20 வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2005 இந்த 2025 2025 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். எத்தனை பேரோ உண்மையான மெய்கிறிஸ்தவங்களுக்கு உரமாய் பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்களுக்கு உரம் வரலாம். அவங்ககிட்ட பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், பங்களா இருக்கலாம். அது வந்து ரட்சிப்பல்ல, அது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம். அவங்க கொடுக்க காணிக்கைக்கு பிரதிபலன் இங்கேயே பூமியிலே கொடுத்துருவாரு. அக்கிரம செய்காரனை விட்டு அகண்டு போகும்பார். அவங்க மோட்சத்துக்கு போக முடியாது, அவங்க ரட்சிக்கப்பட முடியாது. ஏதோ ஒரு சில பாவங்களை விட்டனாலையும் தாங்கள் ஆண்டவரை கும்பிடுவதால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த சம்பந்தக்காரையை ஒரு இடத்துல நேர பார்த்தேன்.
ஒரு மண்டபத்தில் கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிச்சயத்துக்கு போயிருக்கேன். சம்பந்தகார அம்மாவை அந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முறைச்சி ரொம்ப இலக்காரமாக பார்த்தா. அதாவது பாருங்கள், பகை உணர்ச்சி. இவரெல்லாம் பரவும் போக முடியும், அக்கிரம் செய்யணும் அங்கிட்டு போகும்பார். அப்போ வென வழியாகத்தான் போகும். நன்மை செஞ்சால் மேன்மை இல்லையோ, தீமை செய்கிறவன் பேரை பூமியில் இல்லாமல் ஆக்கி போடுவார் ஆண்டவர். அதனால் அவங்க என்னத்தை ஆண்டவரை கும்பிட்டாலும், தசமபாகம் கொடுத்தாலும், காணிக்கை கொடுத்தாலும், வேலைக்கு செவிச்சாலும், எத்தனை ஊழியக்காரன் வீட்டுக்கு போனாலும், நானே ஒரு ஊழியக்காரன் கூட்டம் வீட்டுக்கு போயிருக்கேன், 100 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரர் அந்த பிள்ளைகளுக்கு 100 ரூபாய்க்கு உள்ளே வச்சுட்டு வேறு ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தாரு. அதனால் பிரதிபலன் சேர்ந்துடும். ஆனால் என்ன செஞ்சாலும் தண்டனை தப்ப முடியாது. அவனுக்கு நாடிக்கு எனக்கு வேதனை வரும்போது எவ்வளவு செலவு எனக்கு வந்திருக்கும். எத்தனை ட்ரிப்பு நானே நெஞ்சில் அடித்து சத்தம் போட்டு சபிச்சிருக்கேன். காரணம் உள்ள சாபம் தங்கும், தேவை உள்ள சாபம் பழிக்கும். ஆமாம், காரணம்லாம் சாபம் தங்காது. அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது போய். ஒரு மனிதன் இவன் தான் போட்டானா, இவன் தான் எழுதுனானா, வச்சானா, செய்யாமல் பார்க்காம செய்ய சொன்னவன் இவனை ஒருத்தன் செஞ்சதுக்கு தண்டனை, ஒருத்தன் தப்பு செய்கிறவன் 1000 குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட முடியாது, தண்டிக்கப்படக்கூடாது. பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார். தப்ப முடியாது, தண்டனைக்கு தப்ப முடியாது. பூமியிலே என் சத்துருக்களுக்கு நேரிடுதே, என் கண் காணும், என் காது கேட்கும் என்று சங்கீதக்காரர் தாவீது பக்தன் சங்கீத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல் எனக்கு ஏவி விட்ட அந்த சத்துரு, அவங்க சத்துரு, ஆனால் சாத்தானுக்கு இடம் கொடுத்து சத்துரு ஆயிட்டாங்க. அப்போ சத்ரு ஆன அவங்களுக்கு நேரடிதை என் கண் காணப்போகிறது, சீக்கிரத்திலே என் காது கேட்கப் போகிறது. அடி மரண அடி தான் விழும். அடி விழுந்து கையை காலை முடைக்கிறார், முகநாடி இழுத்துட்டு போயிடும், கண் தெரியாமல் போயிடும், புற்றுநோய் வந்துடும். சாபம் யாருக்கு வரும்? தீமை செய்கிறவர்களுக்கு சாபம் வரும். அடுத்தவனுக்கு ஏவ சொல்லி துட்டு திமுறில் அடிக்க சொல்லவங்களுக்கு சாபம் வரும். ஆமாம், நன்மை செஞ்சவங்களுக்கு என் கையால் எவ்வளவோ தின்பண்டங்கள், மம்பட்டி, அப்புறம் இது என்னது பீரோல் மூடி, ஆமாம், என்னென்னலாம் உதவி செஞ்சுருக்கேன் தெரியுமா? ஏகப்பட்ட பொருள் உதவி. அவங்க என்னோட வசதியாக இருந்தாலும், நான் கஷ்டப்பட்டவனாக இருந்தாலும் எவ்வளோ பொருள் உதவி செஞ்சுருக்கேன், எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன். எனக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க. கர்த்தர் அவர்களுக்கு திருப்பி விடுவார். இந்த கல்லின் மேல் மோத, இந்த கல் எவன் மேலே நசிக்க போகணும்னு சொல்லி ஆண்டவரே, கண்மலையாக இயேசு கிறிஸ்து என்னுடைய அந்த கல் மேலே மோதிட்டாங்க. அந்த கல் இருதரத்தால் மேலே செய்ய சொன்னவன் மேலையும் செய்தவர்கள் வந்து இயேசு நாமத்தை நசிக்க போட முடியாது. இயேசு நாமத்தை நான் கட்டளுங்க. உம்முடைய கரம் அவங்களுக்கு விரோதமாக நீட்டப்படட்டும். கர்த்தாவே உடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக நீட்டப்படட்டும். கர்த்தாவே உடைய கரம் அவர் இருதரத்தால் நீட்டப்படட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.